உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மருத்துவத்துறையில் கடந்த 35 ஆண்டு கால பயணத்தில் புதிய மைல்கல்லாக சுந்தராபுரம் அபிராமி மருத்துவமனையில் அபிராமி நெக்ஸ்ட் கேர் துவக்கம். கோவை சுந்தராபுரம் பகுதியில் கடந்த 1992ஆம் ஆண்டு ஒரு மருத்துவமனையாக தனது மருத்துவ சேவையை தொடங்கிய ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை கடந்த 35 ஆண்டு காலமாக தரமான மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க மருத்துவ சேவையை வழங்கியுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையின் முக்கிய மைல்கல்லாக மருத்துவமனையின் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உள்கட்டமைப்பாக அபிராமி நெக்ஸ்ட் கேர் எனும் புதிய மையம் துவக்க விழா ஸ்ரீ அபிராமி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பெரியசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மருத்துவ சேவைகளை உள்ளடக்கிய அபிராமி நெக்ஸ்ட் கேர் மருத்துவ உள்கட்டமைப்பை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை இயக்குநர்கள் மருத்துவர்கள் குந்தவை தேவி பெரியசாமி, செந்தில்குமார், பாலமுருகன், உமாதேவி, சுசாரிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பெரியசாமி மற்றும் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், கல்வியாளர், அரசு அதிகாரிகள், தொழில்துறை பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய விருந்தினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை சுந்தராபுரத்துல அபிராமி மருத்துவமனை 35 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சார் டாக்டர் பி பெரியசுவாமி, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், அபிராமி ஹாஸ்பிட்டல், அப்புறம் அபிராமி கல்வி குழுமம். நான் டாக்டர் செந்தில்குமார், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். சார் டாக்டர் பாலமுருகன், ஆர்த்தோபீடிஷியன், ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். இன்னைக்கு எங்களோட அபிராமி நெக்ஸ்ட் கேர் அப்படின்னு அபிராமி ஹாஸ்பிட்டலோட புதிய பரிமாணத்திற்கான திறப்பு விழாவாக இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் 35 வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இங்கே ரொம்ப பேர் போன ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். இங்கே தரமான மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு, ஓரளவுக்கு சுமாரான, அதே சமயம் ரொம்ப செலவு ஜாஸ்தி ஆகாத மாதிரியும் இருக்கிற நவீனமான மருத்துவ கருவிகள் எல்லாத்தையும் வச்சு அன்பான அணுகுமுறையில் நல்ல உபசரிப்போட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1992 பெரியசாமி சாரும் டாக்டர் குந்தவி அம்மாவும் ஆரம்பிச்ச இந்த மருத்துவமனை முதல்ல 15 பெட்டா இருந்தது. இப்போ 300 பெட்டான ஹாஸ்பிட்டல். எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன், சர்ஜரியில் எல்லா விதமான சர்ஜரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கைனகாலஜி, கார்டியாலஜி, கார்டியோதொராசிக், இப்போ பைபாஸ் சர்ஜரி, வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி, கார்டியோதொராசிக் சர்ஜரி, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கு. இப்போ காலத்திற்கு ஏற்ப 35 வருஷம் கழிச்சு புதிய அபிராமி மருத்துவமனையா எல்லா இடத்துலையும் ஒரு புது இதை தொடக்கி இருக்கிறோம். அது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கும் இங்க வரும்போது பார்த்தா ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றம் தெரியும். உபகரணங்கள் மற்றது இல்லாம உபசரிப்பிலும் ஒரு SOP, ஒரு வந்தாங்கன்னா அவங்களை கவனிக்கிறதுக்கு நிறைய வகையான திட்டங்களை முன்னேற்றெடுத்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரினோவேஷன் இனாகுரேஷன்ல ஒரு 10 ஃபெசிலிட்டிஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது டாக்டர் பாலமுருகனோட தலைமையில இருக்கிற ஆர்த்தோபீடிக்ஸ்ல ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு ஒன்று இது பண்றோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு உண்டான ஆயத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு. மிக விரைவில் அது வந்துடும். அது இல்லாம கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயாலிசிஸ்லே புது வகையான தெரப்பி. அப்புறம் கார்டியாக் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. மினிமலி இன்வேசிவ் சர்ஜரினா இப்போ லேப்ரோஸ்கோபி வயிற்றுக்கு பண்ற மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் சிறு துளைகள் மூலமா பண்றதுதான் அந்த கார்டியாக் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. அது இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ இந்த காலத்து ஏஐ, எங்க எடுத்தாலும் ஏஐ. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஐசியூல ஏஐ எனேபிள்டு ஐசியூ வச்சிருக்கோம். அதுல என்ன இதுன்னா, பேஷண்ட் எந்த நிமிஷம் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் அந்தந்த மருத்துவர்கள் அவங்கவுங்க வீட்டில இருந்தே
பேஷண்ட்டோட பல்ஸு, பிபி, சேச்சுரேஷன் இதெல்லாம் பார்த்துடலாம். சப்போஸ் அவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா கூட ஜென்ரல் அலர்ட் வரும். இங்க இருக்கிற ஸ்டாஃபும் கவனிச்சுக்கலாம். அதே சமயம் உலகத்துல எங்க இருந்தாலும் அந்தந்த மருத்துவர்கள் அந்த பேஷண்டோட நிலைமைய லைவா பார்த்துட்டே இருக்கலாம். லைவா பார்க்கலாம்னா கண்ணோட கண் பார்வை சுருங்குறது, விரியுறது, அது வரைக்கும் ஒரு டீட்டெயில்டா பார்க்குற மாதிரி ஒரு ஏஐ எனேபிள் ஒரு சிஸ்டம் ஒன்று இங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இல்லாம பீடியாட்ரிக் சர்ஜரிங்கிறது பீடியாட்ரிக் நவீன கருவிகள் கொண்டு வந்திருக்கிறோம். அது இல்லாம ஸ்பீச் தெரப்பிங்கிறது குழந்தைகளுக்கு இப்போ பேச்சு குறைபாடுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக ஸ்பீச் தெரப்பி. அது இல்லாம ஆக்குபேஷனல் தெரப்பி, இப்போ ஸ்பெஷல் கிட்ஸுக்கான ஆட்டிசம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எங்களோட ஆக்குபேஷனல் தெரப்பி காலேஜும் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து ஒரு நவீன ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர் இப்போ அங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அதையும் இப்ப திறந்து வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான புது திட்டங்களையும் இந்த 35 வருஷம் மெருகேற்றி புதுசா இப்போ பயணிகள் அந்த பேஷண்ட்ஸ்க்காக நாங்க இப்போ அறிமுகப்படுத்துறோம். நன்றி, வணக்கம். அபிராமி மருத்துவமனை 1992 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலை செயற்கையான உருவாக்கப்பட்ட பாம் பிளாஸ்ட்ல இருந்து இந்த மகாலட்சுமி கோயில் டெம்பிள் ட்ராஜடியிலிருந்து எல்லாத்துலேயும் சமூகத்துக்கு முக்கியமான பங்கு வச்சுட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமா சென்டர் மூலிமா 1997 நம்ம வந்து பைபாஸ் ரோட்டில் ஆம்புலன்ஸ், அப்போல்லாம் ஆம்புலன்ஸே ரொம்ப ரேர். அப்போ இருந்த இந்த 30 வருஷமாகவே ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்து பப்ளிக்காக தன்னலமற்ற முறையில் நடத்தி எல்லாத்துக்கும் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். மேலும் எல்லா கார்பரேட்லேயும் பண்ணுற மாதிரியே நம்மளும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக ஒரு தடவையும் எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்குதோ மக்களை தேடி மருத்துவம் எல்லாருடைய கவர்மெண்ட்டோட பாலிசி எல்லாத்துக்குமே உடன்பட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை ஆங்காங்கே இருக்கிற மருத்துவ முகாம்களில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா குறிச்சி குளம் பார்த்திங்கன்னா எப்போவுமே டெய்லி எவ்ரி சண்டே மார்னிங் ஃப்ரீ சுகர் டெஸ்ட் அண்ட் பிபி செக்அப் பண்ணி அங்கே வாக்கிங் போகிற பேஷண்ட் போகிற ஆரோக்கியமான இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் செக்கை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி சமூகத்துக்கு நிறைய பணியாற்றுது. கோயம்புத்தூருக்கு 83 வந்தேன். அப்போ இருந்த ஓரளவுக்கு யூராலஜியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் எல்லாமே வருவாங்க. முதல்ல இருந்தே கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கிட்டேன். வர வர எல்லாமே வாங்கிட்டு யூராலஜி பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடவே மல்டி ஸ்பெஷாலிட்டியும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு. அதனால தான் ஒரு பேஷண்ட்ஸ் லெவல்லையும் பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரன்ஸ் தான் எங்கள் இதில் நிறையா இருக்கும். அதாவது நானும் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனுக்கெல்லாம் எனக்கு என்னோட அப்பாவுக்கு என்னோட தாத்தாவுக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நான் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. இன்னைக்கு 2 அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர் மதுவிலக்குத்துறை விக்னேஷ் அவர்களும் அப்புறம் பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் அவர்களும் இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அவங்களும் இந்த டைம் அட்டென்ட் பண்ணி, அது இல்லாம பேஷண்ட்ஸு, ரொட்டேரியன்ஸு, லயன்ஸ் கிளப்ல இருந்து, கொசிமா, இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் இங்க இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்துடன் கலந்துக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி தான் இப்போ இங்க வந்து 30-20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை பெருசாகி இங்க டெலிவரி நடந்தவங்களே 50 பேருக்கு மேல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கிறதுனாலதான் எங்களால இந்த மாதிரி புதுசா மற்ற இதெல்லாம் தொடர முடியுதுன்னு நான் நம்பிக்கை வச்சிருக்கோம். எல்லாமே பேஷண்டோட நலனுக்காக தான். அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் போதுதான் எங்களால இந்த மாதிரி இதெல்லாம் மேலும் மேலும் கொண்டு வர்றதுக்கு வசதியா இருக்கு.